ஓம் தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் 18/3/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று மங்கள வாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த மாதத்திலே வளர்ப்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி என்று 2 முறை இந்த சதுர்த்தி வரும். இதில் இந்த தேய்பிறை சதுர்த்தியாகிய இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி விரதம். நமக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் விலக்கக்கூடியதாக இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது. பொதுவாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த சங்கடகர கணபதி உற்சவத்திலே இந்த விரதத்தை அனுஷ்டித்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும், ஏனைய கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு ஏற்படுகின்ற பொழுதிலும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் பெறுகின்ற வகையிலே விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான மோதகம், கொழுக்கட்டை, அவல், பால், எள்ளுருண்டை இவையெல்லாம் நிவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும், சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த சங்கடகர சதுர்த்தியிலே நாமும் விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்வதோடு, இன்றைய தினம் காரைக்கால் அம்மையாருடைய குருபூஜை நாள். அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன், விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருள் என்று போற்றப்படுகின்ற பரம்பொருளாகிய சிவபெருமானே அம்மா என்று அழைத்த ஒரு சிறந்த பெருமைக்குரியவர் இந்த காரைக்கால் அம்மையார். தலையால் நடந்த தலைவி என்று போற்றுதலுக்குரியவர். இறைவனே அம்மா என்று அழைத்தாராம். எனவே இந்த இறையருளை பெறுவதற்காக தன்னுடைய அழகு எல்லாம் அற்றி நீங்கி போக வேண்டும் என்று தலையால் நடந்த தலைவி என்ற பெருமைக்குரியவர் இந்த காரைக்கால் அம்மையாருடைய குருபூஜை நாள் இன்றைய தினம். பாடசாலைகளிலே, கலைக்கூடங்களிலே, கலாசாலைகளிலே இந்த காரைக்கால் அம்மையாருடைய குருபூஜை நாட்களிலே அவருடைய சிறப்புகளை, பெருமைகளை, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதோடு, இன்று சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானுடைய ஆலயங்களில் நடைபெறுகின்ற உற்சவங்கள், பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்களும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.